அனைவருக்கும் வணக்கம். கிரிக்கெட்டும் லைஃப்பும் வந்து ரொம்ப ஒத்து போகும். எப்படின்னு கேட்குறீங்களா? நாம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வரோம். ஆனால் நமக்கு தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் தானே இருக்கணும், 1-1 தானே இருக்கணும். அப்படி இருக்காது. அவனை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவன் இருப்பான், பவுலர் இருப்பான், அவனை சுற்றி அந்த டீமில் ஒரு 10 பேர் இருப்பாங்க நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக. ஸோ நம்மளை தோக்கடிக்கணும்னா நமக்கு ஆப்போசிட் எதிரி மட்டும் இருந்தால் போதுமா, பவுலர் இருந்தால் போதுமா, இல்லை வந்து சுற்றி இருக்கிற ஃபீல்டிங் பார்க்குறான் அவன் இருந்தால் போதுமானா அப்படி இல்லை. நம்ம கூடயே ஒருத்தர் விளையாடிட்டு இருப்பான், நம்ம டீம்லேருந்து ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருப்பான் ரன் எடுக்கிறதுக்காக. அவன் நம்ம ஓடி வரோன்னு சொல்லிட்டு அவனும் ஓடி வரான் ஆப்போசிட்லன்னா, அப்படியே திரும்பிட்டானா, சப்போஸ் வராமல் அப்படியே திரும்பிட்டானா நம்ம ரன் அவுட். ஸோ வாழ்க்கை வந்து எதிரிகளை மட்டும் நம்மளுக்கு இது பண்ணல, துரோகிகளும் நம்மளுக்கு வந்து நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணுவாங்கன்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்காங்கன்னா சுற்றி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஃபாரமில் நிறைய பேர் இருப்பாங்க.